வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா, நம்ம இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஹைதராபாத் டிவிஷன்லேருந்து தான் உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எத்தனை போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 16 போஸ்டிங் இருக்குது. என்ன மாதிரி போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ டெக்னீஷியன் மெக்கானிக்கல்லையும், டிப்ளமோ டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல்லையும், டிப்ளமோ டெக்னீஷியன் எஃப்எஸ்ஆரில் வந்து எலக்ட்ரிஷியனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 16 வேக்கண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிப்ளமோ டெக்னிக்கல் மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தால் போதுமானது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு தான். இதற்கு வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஹைதராபாத்தில் தான் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பே இருக்கும். உங்களுக்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 to 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். யூஆர் இடபிள்யூசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா. நீங்கள் இதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு வந்துட்டு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான், கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுக்க ஆன்லைனில் தான் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 போஸ்டிங் 10 இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இந்த போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 23,000 ரூபா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக அலோன்சஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அலோன்சஸ்க்கான டீட்டெயிலும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நீங்கள் 200 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது முழுக்க ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருக்கும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடியும், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அண்ட் ஆதாரில் லிங்கான ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸு, உங்கள் 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் எல்லாம் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 25/5/2025 நீங்கள் அப்ளை பண்ணிடும். அதாவது அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இந்த வேலைவாய்ப்புக்கு வந்துட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். 2.5 மணி நேரம் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். 3 பார்ட்டாக உங்களுக்கு பிரிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து சிலபஸும் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். அடுத்து வந்துட்டு நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் நடக்கும். ஸோ மெடிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஏதாவது என்னைக்கு லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/4 2025 வரைக்கும். அதாவது 24/4/2025 24/5/2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆவீங்க. ஸோ சிலபஸும் உங்களுக்கு வந்து இங்கே கீழே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ சிலபஸ் எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 13 உங்களுக்கு என்ன மாதிரி வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான். இது மத்திய அரசின் வேலைவாய்ப்பு, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.